ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 3 நவம்பர் 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். திதி திரையோதசி மதியம் 2:06 மணி வரை, பிறகு சதுர்த்தசி. நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் 2:05 மணி வரை, பிறகு ரேவதி. யோகம் ஹர்ஷணம் மாலை 7:39 மணி வரை, பிறகு வஜ்ரம். கரணம் கௌலவம் மாலை 3:41 மணி வரை, பிறகு சைதுலை. நள்ளிரவு 2:06 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல, நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் மிகுந்து காணப்படும் நாள். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் பல சாதகமான முடிவுகளை கொடுக்கத் தொடங்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்த சிரமங்கள் விலகும். உங்களது முயற்சி பலனளிக்கத் தொடங்கும் நேரம் இது. உங்கள் கருத்துகள் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் மதிப்பு பெறும். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவர். ஒரு புதிய முயற்சி அல்லது வியாபார யோசனை உருவாகும் வாய்ப்பு உள்ளது. பணவரவு திடீரென அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. முன்பு தாமதமாகிய பணமும் இன்று கிடைக்கலாம். வீடு, வாகனம் அல்லது புதிய பொருள் வாங்குவதற்கான யோசனைகள் பலனளிக்கும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த நாள். இணைப்பில் புரிதலும் பாசமும் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் மனதுக்கு பொருந்தியவரை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு இருந்தாலும் அது தற்காலிகம். மனதில் தன்னம்பிக்கை வலுவாக இருக்கும். மாலை நேரம் அமைதியாக கழிக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் மகேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிலை அமைதியாக இருக்கும் நாள். உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும். இன்று சொல்லும் வார்த்தைகள் பலரின் இதயத்தை கவரும். பணியில் நீண்டகால நம்பிக்கை மற்றும் நிதானம் உங்களுக்கு வெற்றியை தரும். வணிகத்தில் பணவரவு சீராக இருக்கும். சில புதிய கூட்டாளிகள் இணையும் வாய்ப்பும் உண்டு. உழைப்பிற்கு சிறந்த பலன் கிடைக்கும். கடனில் சிக்கியவர்கள் என்று சிறு நிம்மதி காண்பார்கள். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவும். வீட்டில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வரும். சிறிய பயணங்கள் என்று பலன் தரும். மாணவர்கள் படிப்பில் கவனம் அதிகரிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க சிறந்த நாள். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். காதல் உறவில் புரிதல் தேவை. சிறிய மனஸ்தாபங்கள் இருந்தாலும் விரைவில் சரியாகிவிடும். மன அமைதிக்காக ஸ்ரீ லக்ஷ்மி வழிபாடு நல்லது. வணங்க வேண்டிய தெய்வம் மயில்வாகனன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களது உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து சிறந்த முடிவுகளை தரும் நாள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நுணுக்கமாக அமையும். பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் சிறிய மந்தநிலை இருந்தாலும் மாலை நேரத்திற்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிலைமை சீராகும். பழைய நண்பர் ஒருவரின் உதவியால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உரையாடலால் தீர்த்து வைக்கலாம். வீட்டில் ஆனந்தமான சூழல் நிலவும். மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் சிறந்த முடிவுகள் பெறுவார்கள். வெளிநாட்டு வாய்ப்புகள் பற்றிய செய்திகள் வரும். காதல் உறவுகள் இனிமை நிறைந்ததாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு துணைவியுடன் நல்ல சமரசம் ஏற்படும். வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பலன் கிடைக்கும் நாள். பணியிடத்தில் உங்களை பாராட்டும் சூழல் உருவாகும். உங்கள் ஆலோசனைகள் மதிப்புடன் கேட்கப்படும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் இன்று கவனம் செலுத்த வேண்டும். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள். கடன் தொடர்பான விஷயங்களில் தீர்வு கிடைக்கும். குடும்பத்திலோ உறவினர்களிடமோ சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதை நிதானமாக சமாளித்தால் நிலைமை விரைவில் சீராகும். மாணவர்களுக்கு இன்று கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். காதல் உறவில் துணைவரின் பாசம் அதிகரிக்கும். உடல் நலத்தில் சிறு சோர்வு இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. வணங்க வேண்டிய தெய்வம் ஹரிஹரன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று சற்று சவாலான நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் குழப்பம், தாமதம் போன்றவை ஏற்படலாம். முடிவெடுக்கும்போது சற்று நிதானம் அவசியம். வேலைப்பழு அதிகரிக்கும். உங்களின் கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனாலும் மன உறுதியுடன் முன்னேறுங்கள். பெரிய முடிவுகளை இன்று தவிர்ப்பது சிறந்தது. பணம் வரவு தாமதமாகும். தேவையில்லாத செலவுகள் கூடும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் அமைதி குன்றக்கூடும். பேசும்போது பொறுமை தேவை. உறவுகளில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மாலை நேர தெய்வ வழிபாடு மன நிம்மதி தரும். பரமேஸ்வரரை அல்லது சனீஸ்வரரை வழிபட்டால் அமைதி கிடைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களது உழைப்பும் திறமையும் இணைந்து சிறந்த பலன்களை அளிக்கும் நாள். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வணிகத்தில் இலாப வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பாராத நிதி வருவாய் ஏற்படும். கடனில் சிக்கியவர்கள் நிம்மதி காண்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சிறிய பயணங்கள் ஆனந்தத்தை தரும். மாணவர்களுக்கு நல்ல கவனம் இருக்கும். போட்டிகளில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும். காதல் உறவுகள் புதிய மகிழ்ச்சிகள் உருவாகும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பாலாம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிரம்பிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று நிறைவேற வாய்ப்புள்ளது. வேலைப்பழு இருந்தாலும் அதில் ஆனந்தம் இருக்கும். உங்கள் பேச்சிலும் நடையிலும் கவர்ச்சி கூடும். அதை மற்றவர்கள் கவனிப்பார்கள். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள். முன்பு நடந்த நஷ்டங்களை இன்று மீட்டெடுக்க வாய்ப்புள்ளது. புதிய ஒப்பந்தங்களும் பங்குச்சந்தை முதலீடுகளும் சிறு இலாபங்களை தரும். குடும்பத்தில் பாசம் நிறைந்த சூழல் நிலவும். பெற்றோர் அல்லது மூத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் நன்மை இருக்கும். வீட்டில் ஒரு சிறிய ஆனந்த நிகழ்ச்சி நிகழலாம். மாணவர்களுக்கு நல்ல கவனம், நல்ல நினைவுத்திறன் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் குறித்து நல்ல செய்தி கிடைக்கலாம். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் மனதிலிருந்த உறவு உறுதியாகும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகொடுக்கப் போகிறது. உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் நாள் இது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை திறக்கும். உங்களது திட்டங்கள் பலவற்றுக்கும் வலுவான தொடக்கம் கிடைக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சேர்வது உறுதி. நிதிநிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை குறித்து சிறு கவலை இருக்கலாம். ஆனால் மாலை நேரத்திற்குள் நிம்மதி கிடைக்கும். உறவுகள் உறுதியடையும். மாணவர்களுக்கு உழைப்பின் பலன் கிடைக்கும். போட்டிகளில் சாதனை நிகழ்த்தலாம். காதல் உறவில் சிறு வாக்குவாதம் இருந்தாலும்
அதை பாசத்தால் சமாளிக்கலாம். உடல் நலம் சீராக இருக்கும். தெய்வ வழிபாடு நன்மை தரும். வணங்க வேண்டிய தெய்வம் வேலன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களது சிந்தனை புதுமையாக இருக்கும். வேலைப்பழுவில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதற்கான நன்மைகளும் சேரும். வணிகத்தில் போட்டியாளர்கள் இருந்தாலும் உங்கள் திட்டமிடல் வெற்றியைத் தரும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பழைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய உறவுகள் உருவாகும். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும். வீட்டில் சிறிய மகிழ்ச்சி நிகழ்ச்சி நிகழலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சாதனைகள் நிகழும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். காதல் உறவில் பாசம் புரிதல் இரண்டும் வலுவாகும். ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சோமசேகரன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வியப்பூட்டும் நன்மைகள் கிடைக்கும் நாள். எதிர்பாராமல் ஒரு நல்ல செய்தி வந்து சேரலாம். உங்களின் உழைப்பும் பொறுமையும் இன்று பலனை அளிக்கும். வேலைப்பழுவில் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். நிதிநிலை சீராகும். குடும்பத்தில் பாசம் புரிதல் நிறைந்த சூழல் நிலவும். ஒரு நண்பர் வழியாக ஆனந்தமான நிகழ்வு ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல நினைவுத்திறன் கவனம் இருக்கும். வெளிநாட்டு படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் கிடைக்கலாம். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் நிறைந்த நாள். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் சிந்தனைகள் பலருக்கும் ஊக்கம் தரும். நீண்ட நாள் முயற்சிகள் பலந்தரும் நாள் இது. உழைப்புக்கான பலன் உறுதியாக கிடைக்கும். வேலைப்பழுவில் சிறு சவால்கள் இருந்தாலும் அதனை திறமையாக சமாளிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் உருவாகும். வணிகத்தில் புதிய திட்டங்கள் தொடங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். உறவினர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். வீட்டில் சிறிய பொருள் வாங்கும் சந்தோஷம் ஏற்படும். மாணவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி பெற வாய்ப்பு. காதல் உறவில் இனிமை புரிதல் இரண்டும் வலுவாகும். மனநிம்மதி கிடைக்கும் நாள் இது. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் பவழ நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உங்கள் முயற்சிகள் பலந்தரும். எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் திறக்கும். வேலைப்பழுவில் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை வழங்கலாம். வணிகத்தில் இலாப வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் உறவினர்கள் வழியாக சந்தோஷ தருணங்கள் உருவாகும். ஒரு பயணம் மனநிம்மதி தரும். மாணவர்களுக்கு சிறந்த கவனம் நினைவுத்திறன் அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக அமையும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். திருமணமானவர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படும். வணங்க வேண்டிய தெய்வம் விக்னநாயகன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.